உங்கள் மத்தியில் மறுபடியும் ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு வந்ததுக்காக நான் நன்றியுடன் நான் இருக்கிறேன். I'm so glad that the Lord has brought me in your midst again. நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings 6வது அதிகாரம். Chapter 6. 2 Kings chapter 6. அதில் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. One thing is written here from verses 8 to 12. அக்காலத்திலே சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு அவன் ஆலோசனை பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. It's written here, now the king of Aram was warring against Israel, and he counseled with his servants, saying, in such and such a place shall be my camp. அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த சிரியா தேசம் எப்பொழுதுமே செயல்பட்டு இருந்தது. In those days, the nation of Syria was always at war against the nation of Israel. அந்த சிரியாவுடைய ராஜா அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும், கொள்ள வேண்டும்னு சொல்லி அவனுடைய இருதயத்தினுடைய ஆசை. The desire in the heart of the king of Syria was somehow they should be able to destroy Israel. ஆனாலும் அவன் அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். But there is a man of God in Israel. Elisha. அவர் அங்கே ஆலோசனை சொல்லுகிறார். He is now giving counsel. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 9. ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியா அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். The man of God sent word to the king of Israel, saying, beware that you do not pass to this place, for the Arameans are coming down there. நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Now you have to beware, be careful. என்றால் உன்னை அழிக்கிறவன் அங்கே உனக்கு பக்கத்தில் இருக்கிறான். Because the man who wants to destroy you is close there. நீ ஜாக்கிரதை இல்லாவிட்டால் அவன் உன்னை அழித்து விடுவான். If you are not careful, he will destroy you. இப்படி தேவனுடைய மனுஷன் அங்கே அந்த ராஜாவை எச்சரிக்கிறான். Here the man of God is warning the king. வாசிக்கிறோம் 10ஆம் வசனம். In verse 10 we read. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் எழுதியிருக்கிறது. The king of Israel sent to the place about which the man of God had told him. Thus he warned him, so that he guarded himself there more than once or twice. அந்த நாட்களில் அந்த சில நேரங்களிலே அந்த தீர்க்கதரிசிகளுக்கு ராஜா செவி கொடுப்பதில்லை. சில நேரங்களில் in those days, people would not listen or give heed to what the prophet of God said. எப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கு அந்த ராஜாக்கள் செவி கொடுக்கிறாரோ அப்போ தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். Whenever the kings listened and heeded to the word of the prophet, the nation was blessed. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசி மூலமா ராஜாவுக்கு ஒரு செய்தியை சொல்லுவார். Because God would always give a word of advice to the king through the prophet. தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். If they are humble, they would listen to the word of God. அப்பொழுது அவர்கள் அநேக பிரச்சனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். In that case, they would be able to preserve them or protect themselves from many problems. இவன் இப்படி through the prophet, he was able to preserve himself and his people. ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் ஒரு பொல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in evil days.
எல்லா காலத்தை விட பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். More than any other day, now we see the activity of Satan in ruling people. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். But God is sovereign and ruling above everything. ஆனாலும் தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினாலே இந்த பூமியில தம்முடைய பிள்ளைகளை அவனுடைய தந்திரங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். Because God even these days is able to protect his children from the deception of Satan. ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். The wise men, they'll be able to realize it. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். The apostle Paul says like that. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே என்று சொல்வார். Paul would say we are not ignorant of the schemes of Satan. இத 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read here in 2 Corinthians chapter 2 verse 11. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே. We are not ignorant of the schemes of Satan. அவன் தந்திரவாளியா இருக்கிறான். He is the one who is deceitful. தேவனுடைய மனுஷர்கள் பிசாசுடைய தந்திரத்தை எப்பொழுதும் அறிந்து கொள்வார்கள். The men of God, they will be able to know the deceptions and schemes of Satan. பிசாசு என்ன செய்வான் என்றால், what would Satan do? அவன் கவர்ச்சிப்பான். He would attract. அவன் நம்மை கவர்ச்சித்து நம்மை அதிலே விழ வைப்பான். He would attract us and deceitfully make us fall into those traps. நம்மை குற்றப்படுத்துவான். He would then condemn us. அப்பொழுது நம்மை தேவனை விட்டு நமக்கும் ஒரு கேப்பை ஒரு இடைவெளி உண்டாக்குவான். He would then make a gap between us and God. அப்பொழுது கொல்லவும் அழிக்கவும் முற்படுவான். Then he would enter to kill and to destroy. தேவன் ஆதாமையும் பார்த்து ஏவாளையும் பார்த்து அந்த எல்லைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு எல்லையை வைத்திருந்தார். Because God had met Adam and Eve and given a boundary and told don't go beyond this. அந்த விருட்சத்துக்கிட்ட நீ போக வேண்டாம், அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு எல்லையை வைத்திருந்தார். God had put a boundary around the tree of knowledge of good and evil and he told don't go there. அந்த எல்லையை நம்முடைய மனதில் வைத்திருந்தாரே தவிர அவர் ஒன்றும் ஒரு சுவரையோ இல்ல வேலியோ அடைக்கவில்லை. It is not that he put a wall to make us a boundary. It is there in our hearts. இளம் வாலிப தம்பிகள், இளம் வாலிப தங்கச்சோ தம்பிமார்களோ எல்லாருக்குமே தேவன் நம்மை பார்த்து இந்த உலகம் முழு உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்மை எச்சரிக்கிறார். அவர் whether it's a young man or a young girl, the Lord is telling that the whole earth is under the authority of under the influence of the evil one. And be careful. என்னுடைய இருதயத்திலே தான் ஒரு நான் பாதுகாப்புக்கு நான் கொண்டு வர வேண்டும். In our heart we should bring a protective wall. ஏனென்றால் தேவன் நம்மை கவனித்து பார்க்கிறவரா இருக்கிறார். Because God is intently watching us. என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். God is watching our hearts. என்னுடைய இருதயத்தில் ஐயோ ஆண்டவரே அந்த பிசாசுனை கவர்ச்சிக்கிற அந்த எல்லையில நான் ஒருபோதும் நான் அடி எடுத்து வைக்க கூடாது என்று சொல்லி என்னுடைய இருதயத்தில் ஒரு ஏக்கமும் தாகம் இருக்கணும். There should be that hunger and thirst, that longing in my heart, Lord, I should not go near that boundary. இந்த இஸ்ரவேலின் ராஜா அந்த சிரியாவுடைய அந்த ராணுவம் அங்க இருக்கா இல்லையா என்று சொல்லி அவன் ஆள் விட்டு ரகசியமாய் பார்க்கிறான். அவன் here the king of Israel is sending people to see whether what the man of God has so told is right, whether the army of Syrians are there. இங்க வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி நீ இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கை என்று அவன் சொன்னதை அவன் கேட்கிறான். The man of God sent word to the king of Israel saying, beware that you do not pass this place, for the Arameans are coming down there, and he is listening to it. அங்க பார்க்கிறோம், அங்க ஆள் அனுப்பி பார்க்கறான். அது உண்மையா அவன் பார்க்கிறான். ஓ இதெல்லாம் அந்த சீரியாவுடைய அந்த ராஜா நம்மை அழிப்பதற்காக அவன் அங்கே ஆட்களை வைத்திருக்கான்னு சொல்லி அவன் அறிந்து கொள்கிறான். So here the king is sending people and watching that the Syrian army is there and he is being warned. என்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அவர் that is why God also has kept a boundary for his children. நீங்கள் ஒருபோதும் அங்கே போக வேண்டாம். None of us should go beyond that boundary. நீ எல்லையை தாண்டி வரனால அங்கே எதிரியானவன் ரெடியா ஆயத்தமா இருக்கிறான். If you cross the boundary, the enemy is ready. பரிசுத்த ஆவியானவர் தேவன் இந்த பூமியில நமக்கென்று வைத்திருக்கிறார். The Holy Spirit the Lord has given to us on this earth. உதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம். We read in John chapter 16. 16வது அதிகாரத்தை திருப்புவோம். We'll turn to John chapter 16. அங்கே 16வது அதிகாரத்தில் யோவான் 16 John 16 அங்கே 11 இலிருந்து நாம் வாசிக்கிறோம். 11 இருந்து 13. I will read from 11 to 13. இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். The ruler of this world has been judged and so he will convince regarding the judgment. இந்த உலகம் நியாயத்தீர்க்கப்பட்டது. This world has been judged. அதை அவர் நன்கு அறிந்திருந்தார். Jesus was well aware of it. அதனால் தம்முடைய சீஷருக்கு சில காரியங்களை சொல்ல வேண்டியிருந்தது. That is why Jesus had to say something to his disciples.
இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று I சொல்கிறார். have many more things to say to you, but you cannot bear them now. ஏராளமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். Many things the Lord has to tell us. அதுக்கு இன்னும் உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகல. Your hearts are not ready for that now. சொல்லிட்டு வேறு காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர். Then he begins to say many things. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது, when the Spirit of truth comes, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். he will guide you into all the truth. அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றும் பேசாமல், he will not speak of his own initiative. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். But whatever he hears, he will speak and he will discourse to you what is to come. வரப்போற இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியில நீங்க தப்பித்துக் கொள்ளும்படியான காரியங்களை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். Whatever evil things are going to come to you in this earth, ahead of time the Holy Spirit will warn you. அதனாலதான் நம்மை அவர் திக்கற்றவளா விடேன் என்று சொல்கிறார். That is why he says, I am not leaving you as orphans. நீங்கள் தனியே இல்லை என்று சொல்கிறார். You are not alone. இந்த உலகத்தின் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். All the days on this earth I am with you. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே அவர் எச்சரிக்கிறார். Because God is warning you people ahead of time. ஆகையினாலே எவெல்லாம் தாழ்மையுடனும் பணிந்தவனும் நொறுங்கணும் இருக்கிறானோ அவன் அந்த எச்சரிப்பின் வார்த்தை எப்பொழுதும் கேட்பான். When a man is humble and broken, he will always listen to that word of warning. தேவன் எப்பொழுதுமே நம்மளை பார்த்து அநேக சமயங்களிலே இந்த எல்லையிலே நீ போக வேண்டாம் என்று அவர் சொல்லிவிடுவார். Many times God would look at us and say, don't cross this boundary. இந்த எல்லை உன்னுடைய இந்த எல்லைக்கு அடுத்தது வேறு ஒருவருடைய எல்லை என்று அவர் சொல்வார். He would say that beyond this line, that territory belongs to another person. நாம் என்னவென்றால் நம்முடைய எல்லையிலே கொஞ்சம் நான் விஸ்தாரம் ஆனது நிமித்தம் நான் அடுத்த எல்லைக்கு போகலாம் என்று சொல்லி நாம் விரும்புவோம். We will think that our boundary has expanded, so we can go into another person's boundary. அது தேவனுடைய வழி அல்ல. That is not God's way. அது என்னுடைய சொந்த புத்தி. That is my own reasoning. அங்கே பிசாசானவன் அங்கே அவன் நமக்கு ஒரு வலையை விரித்திருக்கிறான். There Satan has spread a net to trap us. ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். The wise man will realize it. உதாரணமாக, for example, 2 நாளாகம புத்தகத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 2 நாளாகம புத்தகம், I want you to turn to 2 Chronicles 26வது அதிகாரம், chapter 26. இங்கே ஒரு அருமையான ராஜாவை குறித்து இந்த 26வது அதிகாரம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Here the 2 Chronicles 26 describes a good king. 2 நாளாகம 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். உசியா என்ற ராஜாவை குறித்து. We read about King Uzziah in 2 Chronicles chapter 26 verse 1 onwards. அருமையான ராஜா. He was a good king. இஸ்ரவேலில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள். In Israel there were many kings. அங்கே முதன்மையாய் தாவீது என்ற ராஜா ஒரு பெரிய ஜெயத்தை உண்டு பண்ணி தேவனை நேசிப்பதிலே அவன் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணினவன். Here we read the first king, the second king, King David. He had many victories and he made a mark. அவனுடைய ஈக்குவலுக்கு நிறைய பேர் வரல. Many people did not become his equal. இந்த உசியா ராஜாவை குறித்து இவனும் அந்த ஈக்குவலுக்கு வருகிறான், அந்த தாவீதுடைய ஈக்குவலுக்கு வருகிறான் தேவனை நேசிப்பதிலே. He is coming very close to be equal to the way David loved God. இங்கே வாசிக்கிறோம் அந்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து வாசிக்கிறோம். அதாவது 3ஆம் வசனம். We read in verse 3. உசியா ராஜாவாக ஒரு 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமை அரசாண்டான். எருசலேமில் நகரத்தலான அவனுடைய தாயின் பேர் எக்கோலியாள் என்று நாம் வாசிக்கிறோம். We read here, Uzziah was 16 years old when he became king, and he reigned 52 years in Jerusalem, and his mother's name was Jechiliah of Jerusalem. ஏறத்தாழ ஒரு 52 வருஷம் எருசலேமிலே ஒரு நல்ல ராஜாவா இருக்கிறான். He was there as a king for 52 years, as a good king in Jerusalem. அங்க வாசிக்கிறோம் இவனை குறித்தான காரியங்கள், இவன் அருமையாய் புத்தியாய் தேவனுக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்கிறான் என்று வாசிக்கிறோம். We read here that he did many things good, very wise regarding things of God. 4வது வசனத்தில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வாசிக்கிறோம். We read in verse 4, he did right in the sight of the Lord. இங்கே 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவனை குறித்தான காரியங்கள், இவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான் என்று எழுதியிருக்கிறது 8ஆம் வசனத்தில். We read here that Uzziah, his fame extended to the border of Egypt and he became very strong. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று வாசிக்கிறோம். In verse 7 we read here God helped him. இவன் அநேக காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read here that when he did many things God was with him.
இவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். அவன் He was a very strong man. அவனோடு கூட நிறைய 2600 பேர் இருக்கிறார்கள்னு சொல்லி பராக்கிரமசாலின்னு சொல்லி 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். We read in verse 12 that there are 2600 people who are very strong and ready for battle. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவர்கள் கையின்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக இவனிடத்திலே மந்திரிமார்களும் ராஜாக்களும் அதாவது துணை நிற்கிற சேவர்களா இருந்தார்கள் வாசிக்கிறோம். Under their direction was an elite army of 307,500 who could wage war with great power to help the king against enemy. 3,07,500 பேரான சேனை இருந்தது என்று நான் வாசிக்கிறோம். We read here that there was an elite army of 307,500. இவன் சத்துருக்களை எப்பொழுதும் அடக்கி வைத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். We read here that he was always able to control the enemy. இவன் அப்படி அந்த நிலையெல்லாம் சத்துருவாகிய சாத்தான் பார்க்கிறான். Now Satan is observing the kind of status in which Uzziah was there. இவனும் அந்த எல்லையை விட்டு எப்படியாயிலும் அந்த எல்லையை விட்டு இவனை தாண்டி போக வேண்டும் சொல்லி பிசாசு இவனை அழிப்பதற்கு முற்படுகிறான். Now Satan is somehow wanting to push him outside his boundary to another boundary so that he could destroy him. ராஜாக்கள் அரசாள வேண்டும், யுத்தங்களை செய்யணும். இது ராஜாக்களுடைய வேலை. The duty of the king is to rule and to wage wars. ஆனால் தேவ ஆலயம் என்று வரும்போது அது லேவியருக்குரிய காரியங்களாக போய்விடுகிறது. But when it comes to the temple, it belongs to the Levites. அங்கே பலி இடுவது, அங்கே ஆராதனை செலுத்துவது, அங்கே தூபம் இடுவது, இதெல்லாம் அந்த லேவியருடைய கோத்திரத்துக்கு ஒப்பிக்கப்பட்டது. The sacrifices to show, for the incense burning and worship, all these things were given to the Levites, priests. ஆனால் இந்த உசியாவுடைய இருதயத்தில் என்ன ஆகுது என்று வாசிக்கிறோம். See what is coming in the heart of Uzziah. மறுபடியும் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 15. அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு என்று வாசிக்கிறோம். Hence his praise, fame spread afar. நல்ல புகழ்பெற்று இருக்கிறான். He had a lot of fame. அவருடைய பெயர் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிறது. His name, his fame is starting to spread in all the directions. அப்பொழுதுதான் ஒருவர் தன்னுடைய எல்லை விட்டு அவர்கள் வேறொரு அடி எடுத்து வைக்கிறார், எல்லை விட்டு மாறி போகிறார்கள். So only when the fame spreads far, people take their feet and keep it into another person's boundary. அது என்னுடைய வேலை அல்ல. It is not my job. என்றால் நான் இருக்க இடங்கள்ல நான் அவரை எப்படியாலும் தேடி கண்டுபிடிக்கணும், அதான் அவருடைய வேலை. My job is to find God in the place where he has kept me. அந்த காரியம் என்னன்னு சொன்னாக்கா, we see what happened. அங்க வாசிக்கிறோம், அவனுக்கு பேரும் புகழும் வந்த உடனே, but when he became strong, அவன் பலப்பட்ட போது 16வது வசனம், in verse 16, when he became strong, தனக்கு கேடுண்டாக மட்டும் he acted corruptly. அவனுடைய மனம் மேட்டின்மையாகி, his heart was so proud, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, he was unfaithful to the Lord his God. அதாவது ஆசாரியர்கள் மாத்திரம், லேவிகா கோத்திரங்கள் மாத்திரம் தூபம் செய்ய வேண்டிய அந்த வேலையை, அந்த எல்லையை இவன் போய் செய்ய ஆரம்பிக்கிறான். For he entered the temple of the Lord to burn incense on the altar of incense. இந்த பராக்கிரமசாலியாகிய உசியா, அவனோடு கூட லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவனுடைய இருதயம் இப்போ மேட்டின்மையும் அகங்காரம் கொண்டதாய் மாறி விடுகிறது. The strong man, whose fame had spread far, Uzziah, he had so much of a big army. Now his heart has become arrogant. இங்கே பார்க்கிறோம் மிக வேதனையான ஒரு காரியம். Here we see something very grievous. அங்கே வாசிக்கிறோம் 18வது வசனத்தில் வாசிக்கிற ராஜாவாகிய உசியாவோடு அங்கே எதிர்த்து நிற்கிறார்கள் ஆசாரியர்கள் என்று வாசிக்கிறோம். We read in verse 18, they opposed Uzziah the king and said to him, ராஜாவாகிய உசியாவே, இது உம்முடைய வேலை அல்ல, உம்முடைய எல்லை அல்ல, நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். It is not for you, Uzziah, to burn incense to the Lord. நீங்க பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம், உடைய பெயர் உலகம் பூரா பரவி இருக்கலாம், ஆனால் இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. You may be very strong and your fame would have spread very far, but this work is not for you. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனால் அது சகிக்க முடியவில்லை. அவனால், when he heard that word, he was not able to bear it. அவங்க வாசிக்கிறோம், அவன் கோபம் கொண்டுன்னு சொல்லிக்கிறோம். 19 in verse 19, he was angry, enraged. அவன் கோபம் கொள்கிறான். He was enraged. அந்த ஆசாரியர்கள் எரிச்சல் அடைகிறான். He was very much angry and irritated. பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். And the God in heaven looks down. அந்த சமயங்களிலே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வருகிறது என்று வாசிக்கிறோம். We read at that time, that instant, the leprosy was found on his head. 19வது வசனத்தில் அடிப்பதில் வரும், கர்த்தருடைய ஆலயத்தில் தூவபிடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. In verse 19, when he was enraged with the priest, the leprosy broke out on his forehead before the priests in the house of the Lord, beside the altar of incense.
மிக வேதனையான ஒரு காரியம். This is something very grievous. தன்னுடைய எல்லையிலேயே அவன் இருந்திருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கை அருமையாய் முடிந்திருக்கும். If he had remained within his boundary, his life would have ended very gloriously. அநேகருடைய வாழ்க்கையில் தன்னுடைய எல்லையிலே அவர்கள் அடங்கி இருப்பதே இல்லை. அவர்கள் Many people, they are not willing to be submissive under the authority which the Lord has placed them in, that boundary. சத்துருவாகிய சாத்தான் அங்க வேறு நான் எல்லையை தாண்டி வேணும்னால ஒரு வலையை விரித்திருக்கிறான் அவன். If you cross that boundary, Satan has spread a net to trap you. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We have to be very careful. ஏனென்றால் நமக்கென்று அவன் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியை பிசாசானவன் தன்னுடைய வலையை விரித்து வைத்திருக்கிறான் அவன். That because the ruler of this world has spread a net to trap us. நம்ம ஆவியானுடைய சத்தத்தை கவனமாய் நாம் கேட்பேனானால், if we can listen to the voice of the Holy Spirit very carefully, அவர் சொல்லுவார், இப்பொழுது நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ பேசிக் கொண்டிருந்த விதம் சரியில்லை என்று அவர் சொல்வார். He would then say, the way you are speaking, that manner in which you are speaking is wrong. நீ இந்த பொருளை இப்பொழுது நீ வாங்க வேண்டாம் அவர் சொல்வார். He would say, don't buy this item. இந்த மனுஷனோடு கூட இப்போ நீ பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுவார். He would say, don't be speaking to this person at this time. இப்போ இதிலே நீ போய் உன்னுடைய மனதை செலுத்த வேண்டாம் அவர் சொல்லுவார். He would say, don't go and involve your mind in this matter. ஏனென்றால் அவர் மெல்லிய சத்தத்திலே நம்ம எச்சரிக்கிறவராய் இருக்கிறார் அவர். Because he is one who is warning us with a still small voice. அவர் எப்பொழுதுமே நம்மை முன்கூட்டியாய் எச்சரித்து நமக்கு புத்தியையும் ஆறுதலும் சொல்லுகிறவர் நம்முடைய தேவன். Because he is a person who is warning us ahead of time all the time. இப்படி அவர் எல்லை விதிக்கிற சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்திருப்பேனா என்னுடைய ஊழியமும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையின் முடிவும் நன்றாய் முடியும். If I am willing to listen to the voice of the Lord, then my life, my ministry and the living will end very gloriously. இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கை மிக துக்கமாய் முடிகிறது. The life of Uzziah is ending very sadly. நன்றாய் ஆரம்பித்தான். He started very well. ஆனால் முடிக்கும் பொழுது பெருமையும் மேட்டினுடையவனாய் மாறுகிறான். But when he is ending his life, his heart is lifted up and arrogant. அங்க பார்க்கிறோம், அவனை ராஜாக்களுடைய கல்லறையில அவன் அடக்கம் பண்ணவில்லை. They could not even bury him in the grave along with the other kings. ராஜாவுடைய கல்லறைக்கும் வேறுபுறத்தில் அவன் அடக்கம் செய்யலாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். We read here that he was buried in another place, not along with the kings. அநேக ஜனங்கள் தன்னுடைய எல்லையை விட்டு தாண்டி போறதினாலே பிசாசான பிடித்து விடுகிறான். Because many people are crossing their boundary, Satan is able to grab them. ஆதி நாட்களிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. This is happening from the ancient times. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. It is started from the time of Adam and Eve. ஆனால் ஞானமுடையவர்கள் அதை கேட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். But the people who are wise, they have listened to the voice of God and preserved themselves. யாரெல்லாம் பெருமையும் மேட்டின்மையும் அகங்காரம் கொண்டவர்களோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். Whoever is proud and arrogant, they will not be able to listen to the voice of God. அவர்கள் இந்த பிரச்சனையை மாட்டிக்கொண்டு பின்னாடி அவர்கள் வருத்தப்படுவார்கள். But they would get trapped in this problem and they would regret later on. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you one more thing. 1 சாமுவேலின் புத்தகம் 1 Samuel 13வது அதிகாரத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Please turn with me to chapter 13. 1 Samuel chapter 13. இங்கே 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. We read about one instance from verse 8 to 14. அங்கே சவுல் ராஜாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It is written here about the kingdom of Saul. அங்கே சாமுவேல் சொல்லுகிறார் சவுலை பார்த்து, நான் வருவேன், வரும் வரைக்கும் நீ காத்திரு என்று அவர் சொல்லுகிறார். Here Samuel is telling Saul, I am coming, please wait until I come. நான் வந்து பலி செலுத்துவேன், அது வரைக்கும் பொறுத்திரு என்று அவர் சொல்லுகிறார். So he says, I'll come and I'll offer the sacrifice, you wait until I come. ஏறத்தாழ ஒரு 7 நாள் காத்திருக்கிறான். He is waiting almost 7 days. ஒரு சாயந்திரம் ஆயிடுச்சு, அந்தி பலி செலுத்தும் நேரமும் ஆகிவிட்டது. It's now the time in the evening and the time for evening sacrifice. இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் அங்க ஜனங்கள்லாம் வந்து நிற்கிறார்கள், அவனை யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள். Now there are people standing opposite to him for a battle. இவன் இப்பொழுது என்ன செய்யறான்னு சொன்னால், இவன் இப்பொழுது பலி செலுத்த துணிய ஆரம்பிக்கிறான். Now he is getting ready to sacrifice. இங்கே வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், verse 9. சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலி செலுத்தினான். So Saul said, bring to me the burnt offering and the peace offerings, and he offered the burnt offering.
இந்த பலி செலுத்துற வேலை நான் முந்தி சொன்னது போல இதை வந்து யார் செய்ய வேணும்னா ஆசாரியர்கள் மாத்திரம் தான் செய்ய வேண்டும். As I told you earlier, this offering of sacrifice only the priest should do. தேவ ஆலயத்துக்குரிய எல்லா காரியங்களும் அந்த லேவி கோத்திரத்துக்கு மாத்திரமே ஒப்பு கொடுக்கப்பட்டது. All the things pertaining to the temple of the Lord was all handed over to the priests. வேற யாரும் செய்யக்கூடாது. None of the others should do that. இவன் இப்பொழுது ராஜா. Now he is a king. இவனை தடுக்க யாரும் முடியாது. Now nobody can stop him. அந்த உசியாவை போல. It's just like that Uzziah. அவனும் ராஜா. He was king. இவனும் ராஜாவா இருக்கிறான். He also is the king. இவன் தைரியமா எங்கே பலியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். He is telling boldly, bring the sacrifice, and he offers the sacrifice. அவன் முழு இருதயத்தோடு அவன் அதை செய்யல. He didn't do it wholeheartedly. இவன் ஒரு பயந்தாங்குழியாகவும் தேவன் இப்பொழுது ஜனங்களை என்னை விட்டு செதறி போறாங்க ஆகையினால நான் இப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னு அவன் செய்யறான். He is not, doing it boldly, but because, the people are there and for something to do for the people, he wants to do that. இவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா எப்பொழுதுமே மனுஷனுடைய மகிமையை தேடுவதிலேயே இவனுடைய இருதயம் லைத்து போயிருக்கிறது. What is primary in his heart is to seek the, approval of men, and his heart was, happy with that. நன்றாய் வாழ்க்கை ஆரம்பித்த ஒரு மனுஷன். He is a man who started his life very well. வேறத்தாழ ஒரு வருஷம் நன்றாய் நடக்குது. For some years it goes on well. இரண்டாவது வருஷம் ஆரம்பிக்குது. The second year starts. அங்கே நீங்க இந்த முதல் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். We read here in 13 verse 1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது என்று எழுதியிருக்கிறது. Saul was 30 years old when he began to reign, and when it started for the second year. இப்பொழுது ஒரு வருஷம் நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. For 1 year it has gone well. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் நன்றாய் ஓடும். For many people that 1 year will run well. ஆனால் அந்த 2வது வருஷம் ஆரம்பம் போது அங்க என்ன நடக்குதுன்னா அங்க அனுபவமும் புத்திசாலியும் திறமையும் வந்து விடுகிறது. But in the second year their experience and their cleverness that comes in. அவனுக்கு ஆளுகையும் வந்து விடுகிறது. Then they have the desire to rule. இப்பொழுது இவனுடைய இருதயம் பெருமையும் மேட்டிமையும் ஆகிறது. Now his heart has become lifted up and he is proud. இப்போது பலி செலுத்தி முடிக்கிறான். Just then he is completing the offering of sacrifice. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 10. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். As soon as he finished offering the burnt offering, behold, Samuel came. அவன் பலியிட்டு ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ அந்த பலி செலுத்துற நிகழ்வு நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன். I believe that it would have taken 2 or 3 hours for offering that burnt offering. இப்போ சாமுவேல் வந்து நிற்கிறார். Now Samuel is coming here and then he is standing. ஆனா அவனுடைய இருதயத்தில் அது குறித்தெல்லாம் அக்கறையே இல்லை. He is not bothered about that. என்னப்பா செஞ்சேன்னு கேட்கிறார் அவரை. He is asking, what did you do? புத்தியமா செஞ்சியே. You done it foolishly. முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சியே. You done foolishly. நீ செய்யக்கூடாது இத. You should not be doing it. அதுக்கு அவன் காரணத்தை சொல்றான் அவன். He is telling a reason for that. வாசிக்கிறோம். அதாவது 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 12. வாசிக்கிறோம், தொடர்ச்சியா சேசிக்கிறோம். அங்க என்ன எழுதியிருக்கா? கில்காவிலே பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்று கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் விண்ணப்பம் பண்ணல. அதனால இப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா, நான் துணிஞ்சி சர்வாங்க தகன பலி இப்ப நான் செலுத்தினேன். Now the Philistines will come down against me at Gilgal, and I have not asked the favor of the Lord, so I forced myself and offered the burnt offering. எனக்கு இப்ப எதிரி இருக்கிறாங்க, இந்த எதிரிட்ட நான் சீக்கிரம் நான் போது, அதனால நானே இப்ப அதனால பலியிட்டேன் அவன் சொல்றான். The enemy has come against me, I have to go against the enemy, that is why I offered the sacrifice. கர்த்தர் எனக்கு உதவி செய்யாத பட்சத்தில் நான் எதிரியோடு ஒருபோதும் போராட முடியாது. If God is not helping us, we cannot fight against the enemy. என்றால் அவர்தான் எனக்கு சத்துவமும் பலனும் வல்லமையுமானவர் அவர். Because he is my strength and my strong. நான் மனுஷரோடு போராடுவேனா நான் விழுந்து போவேன். If I am going to fight against men, I will fall. தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னுடைய யுக்தி புத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. If the Lord doesn't support me, all my intelligence is of no use. கர்த்தர் எனக்கு உதவியா இருக்கணும் எப்பொழுதும். God should be on my side all the time. அவர் சொல்றார் 13ஆம் வசனத்துல. He says in verse 13. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியமாய் செய்தீர். Samuel said to Saul, you have acted foolishly. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கைகொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவார் என்று சொல்கிறார். You have not kept the commandment of the Lord your God which he commanded you. For now the Lord would have established your kingdom, O Israel, forever.
ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், அவர் அந்த ஆசாரியர்கள் தான் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்கார். இது உனக்கு தெரியும். அது You know that God has told that this offering of sacrifice is for the priests. இது உன்னுடைய எல்லை இல்ல. இது This is not your boundary. இதை நீ செய்யவே கூட. You should not do that. முட்டாள்தனமா செஞ்ச. You've done it foolishly. இங்க வாசிக்கிறேன், இன்னையிலிருந்து உன்னுடைய ராஜ்யபாரம் விட்டு நீங்கிட்டு. Now your kingdom shall not endure. சொல்லுறார், இப்பொழுது உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. Your kingdom will not stand. இப்பொழுது தேவன் வேறொரு மனுஷனை தேட ஆரம்பித்து விட்டார். The Lord has sought out for himself a man after his own heart. என்று கர்த்தர் விதித்த அந்த கட்டளை நீ கைகொள்ளாம போன. You have not kept what the Lord commanded you. அந்த எல்லையை தாண்டிட்ட நீ. You have crossed that boundary. இன்னிலிருந்து நீ ராஜா இல்ல. From now you are not the king. நீ வேணா இன்னும் 38 வருஷத்துக்கு ராஜாவா இருக்கலாம். Maybe you can sit on the throne for 38 years. ஆனா நான் உன்னை தாங்கல. I am not holding you. ஆனா ராஜானே உட்கார்ந்திருக்கலாம். You can sit on the throne. நான் வேற ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டேன். I have chosen another king. இங்க பார்க்கிறோம் காரியம் என்னன்னாக்கா, தேவன் விதித்த அந்த அருமையான எல்லையில அடங்கி இருந்தான்னா தேவன் இவனுக்கு தாங்கியிருப்பார், சப்போர்ட் பண்ணியிருப்பார். If only he had been within the boundary the Lord had kept for him, the Lord would have supported him. ஆனால் காரியம் இருதயம் பெருமையும் மேட்டின்மையும் அகங்காரம் கொண்டவனா இருந்த நிமித்தம் இன்னொரு செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்ய ஆரம்பித்து அந்த எல்லையை தாண்டுகிறான். Because he was so proud and arrogant, what work the others had to do, he did it. ஆகினால் இந்த பூமி நாட்கள் எல்லாம் மிகுந்த கவனமுடையவளாய் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும். That is why all the days in our life we should be very careful to listen to the word of the Lord. தேவன் எனக்கு ஒரு சின்ன குடும்பத்தை கொடுத்திருக்கார், அவ்வளவு சின்ன ஒரு கம்பெனில நான் வேலை செய்யறேன், ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு. எனக்கு எல்லாருக்குமே ஒரு எல்லை உண்டு எல்லா இடங்கள்லயுமே. The Lord has given me a small family or a small job. The Lord has given a boundary for everyone. சிறு பிள்ளைகள் வரைக்கும், even for smallest children. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் The தேவன். Lord has kept a boundary for us. நீ இதை விட்டு தாண்ட வேண்டாம். We should not cross that boundary. இந்த எல்லையிலே நீ இருந்து விடு. You should remain within that boundary. இதை தாண்டி நின்னாக்க உனக்கு ஆபத்து உண்டு. If you cross that boundary, you're in trouble. அந்த ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணனுடைய கதையை குறித்து நீங்க எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். I think all of you would have read this book written by John Bunyan, Pilgrim's Progress. அப்பொழுது இந்த மோட்ச பிரயாணி அவர் வந்து கொண்டிருப்பார். அவர் The pilgrim is traveling on his way. அவர் நடந்து போகிற அந்த பாதையில சில பாதைகள் கொஞ்சம் கரடு முரடுமாய் மேடு பள்ளமா இருக்கும். The way in which he is going, in some places it will be very rough road. அது வழியா தான் கடந்து போகணும், வேற வழியே இல்ல. He has to go only through that rough road. There is no other way. அவன் கொஞ்சம் கரடுமுடா இருக்கு என்று சொல்லி அவன் வேறு வழியாய் நடப்பதற்கு அவன் முயற்சிப்பான். Because the road is very rough, he would try to go in a different road. அந்த ரோடு கொஞ்சம் காலுக்கு மெதமெதமாயும் புல்லு தரை உடையதா காலுக்கு மெதமெதன்னு இருக்கும். But that road will be very smooth and it will be grassy and will be very soft on the legs. சரீரத்துக்கும் காலுக்கும் மெதமெதமா இருந்தது. It is very soft for the body and for the foot. ஆனா அந்த பாதை எங்க போனதுன்னா எதிரியாகிய சத்துருவாகிய சாத்தானுடைய எல்லைக்குள்ளே போக வேண்டியதா இருந்தது. But that road was taking directly into the territory of the enemy, Satan. அங்க போனவன அவன் பிடித்து விட்டான். There when he goes there, he grabs him. பிடித்து அவனை அந்த கம்பி கூண்டிலே அவனை போட்டு அடைத்து விட்டான். He catches him and puts him in the prison. அவன் எவ்வளவு கெஞ்சி பார்ப்பான். He would beg a lot. இது என்னுடைய எல்லை. This is my territory. நீ எனக்கு அடிமை. You are my slave. நான் உன்னை விட மாட்டேன். I will not leave you. அங்கே கொஞ்ச நாள் அவன் தங்கி இருக்க வேண்டியிருக்கும். He had to remain in that area for some time. அங்கே ஆண்டவர் அவனை அற்புதமாய் அவனை மறுபடியும் அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவார். அது The Lord would miraculously deliver him. அந்த நிகழ்வில் என்னவென்றால் தேவன் நமக்கு விதித்திருக்க அந்த எல்லையிலே பாதியிலே போனா பத்திரமா போக வேண்டிய இடத்துக்கு நான் போவேன். If we remain within the boundary the Lord has placed over us, then we'll go safely to the place. சில நேரத்துல எனக்கு மிதமாகவும் என்னுடைய காலுக்கு இதமாகவும் இருக்குன்னு சொன்னா அது பிசாசுடைய எல்லையாவே இருக்கும். அது sometimes if the road is very easy for me to travel, it may be taking me into the enemy's territory. அந்த கிறிஸ்டியானுக்கு சொல்லுவார் நீ எந்த இடத்துல நீ திரும்பணும் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவார் அவர். The Lord would tell Christian that wherever you deviated, you have to go back to that place and then take the road. நீ எங்க நிலை தடுமாறே அந்த எல்லைக்கு போய்டு. So wherever you stumbled, you have to come back to that place. அங்க இருந்து மறுபடியும் உன்னுடைய பாதையை தொடங்குன்னு சொல்வார். From that place you proceed in your road. இதுல ஒரு பாடத்தை கத்துக்க. You please learn a lesson in this thing. வாழ்நாட்கள் எனக்கு எதமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாதை மாறக்கூடாது. Because the road is smooth, I should not turn my direction.
இப்படிதான் தேவன் தம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லையை நியமித்து இருந்தார். This is how the Lord has appointed a boundary for all of us. நம்முடைய மூத்த குமாரனாகிய இயேசுவுக்கும் ஒரு எல்லையை நியமித்து இருந்தார். Even for our elder brother Jesus Christ, God had put a boundary. அந்த சின்ன கிராமம், there was a small village, ஏழை குடும்பம், a poor family. ஏழை குடும்பத்தில் பிறந்தார் அவர். He was born in a poor family. அங்கே வருமானமும் கொஞ்சம், salary was very low. அங்கே குடும்ப நபர்கள் மூலமா நெருக்கம். There was so much of pressure because of the family members. ஆனால் இயேசு மிக சந்தோஷமும் சமாதானமுடையவராய் வாழ்ந்தார் அவர். But Jesus Christ was full of joy and peace. நமக்கும் இந்த பூமியில ஒரு எல்லை இருக்கிறது. Even today the Lord has kept a boundary for us. இயேசு எப்பயாலும் அந்த சகோதரர்களை குறித்தோ அல்லது சகோதரனை குறித்தும் முறுமுறுத்தோ குறை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறோமா? Do you think that Lord would have murmured and grumbled about the brothers or siblings which he had? அவர் கடுமையே அந்த தச்சுப்பட்டல வேலை செய்யும்போது அவர் என்னைக்காவது யோசிச்சிருப்பாரா கொஞ்சம் பணக்கார குடும்பத்தில் பிறக்கலையேன்னு சொல்லி? Would he have thought, wouldn't it have been good to be born in some rich family when he was working hard in that carpentry shop? எல்லாவற்றுக்கும் அவர் திருப்தியுடையவராக இருந்திருப்பார். In all situations he was a man completely satisfied. ஒருபோதும் தன்னுடைய எல்லையை தான் விரிவாக்கணும்னு சொல்லி அவர் விரும்பியிருக்கவே மாட்டார். அவர் He never would have decided that he should expand his boundary. இந்த பூமியின் நாட்களெல்லாம் அந்த எல்லையிலேயே அவர் அடங்கி இருந்தார். All the days of his life he was always within the boundary the Lord had placed him. சந்தோஷமா இருந்தார். He was very happy. பரலோகத்திற்கு பிதாவை அவர் மகிமைப்படுத்தினார். He was always glorifying the Father in heaven. இப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். Like this we have to listen to his voice every day. அப்படி நாம் கேட்போம்னா பிசாசானவன் நமக்கு விதிச்சிருக்கிற அந்த எல்லையை நம்ம அவனுடைய எல்லையில கால் வைக்க மாட்டோம். If we are listening to the voice of the Lord, we will never tread over into the boundary which is Satan's boundary. கிராமத்துல சில நேரத்துல அந்த கண்ணி வைத்து சில மிருகங்களை பிடிப்பார்கள். In the villages they would keep a trap and then catch the animals. சில பறவைகளை பிடிப்பதற்கு வலை விரிப்பார்கள். For trapping the birds they would spread a net. அங்கே கிராமத்தில் சில இடத்துல நரி, சில காட்டு பூனைகள், சில விலங்குகள் எல்லாம் பிடிப்பதற்கு சில கண்ணியை வைத்திருப்பார்கள். So they would keep a trap to trap animals like the wild cats. அங்கே பார்க்கும்போது சில மிருகங்கள் அதில் மாட்டி தப்பித்து ஓடிடும். But sometimes they get caught and then they escape and run away. ஆனா திரும்ப ஒருபோதும் கூட அந்த வலையில மாட்டவே மாட்டாது. But never again will it get caught in that trap. அதுக்கு தெரியாது தனக்கு விரிச்சிருக்கிற அந்த வலைன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. It didn't know that it was a trap set for it. ஆனால் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. But it had learned one lesson. என்னை பிடிப்பதற்காக அது விரிக்கப்பட்ட வலை என்று அது தெரிந்து கொண்டது. It realizes that is the net which has been set to trap it. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். The apostle Paul would say, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே? We are not ignorant of the schemes of Satan. அவன் நமக்கு வலையை விரித்திருக்கிறான். He is now spread the net to trap us. நான் மட்டும் அந்த வலையில மாட்டி இருந்தானா என்ன ஆயிருக்கும்? If only I had got trapped in that snare. அவனுடைய சட்டியில நான் கொதிச்சிருக்க வேண்டியிருக்கும். We would have been boiling in his pot. ஆகையினாலே என்னை தேவன் இப்பொழுது விடுதலையாக்கி விட்டார். Now the Lord has set me free because of that. நான் பற்றி கடந்து செத்தாலும் சரி ஒருபோது கூட அந்த கெட்ட ஆகாரத்துக்கு ஒருபோது கூட நான் போக மாட்டேன் என்று தீர்மானிச்சிருக்கோம் அந்த பறவை. The bird would decide I would rather die of hunger than eat that food and get trapped. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் நம்முடைய இதயத்தில் அந்த வைராக்கியம் தான் இருக்கணும். People of us who are the children of God, we should have that zeal in our heart. இந்த உலகம் என்னதான் எனக்கு தீனி போட்டாலும் இல்லை ஆண்டவரே வேண்டாம், செத்தாலும் சாவண்டு தர உலகத்துடைய தீனி எனக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். Whatever be the food of the world, I don't want it. I will rather die of hunger. அந்த வனாந்தரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்னது போல. It is like how the Lord told in the wilderness. நீ இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொன்னான் அவன். Satan told, make the stones into bread. இல்லை, அவர் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். The Lord said, no, I will not do it. ஏனென்றால் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையால மனுஷன் பிழைப்பான். Because man would live by every word which proceeds from the mouth of the Lord. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ எனக்கு உதவி செய்வார். Lord would help me in my life. நான் குறுக்கு வழியா என்னுடைய எல்லையை ஒருபோதும் தாண்ட மாட்டேன். I will not take a shortcut and then cross my boundary. பிசாசானவன் இப்படிதான் நமக்கு எப்பொழுதுமே குறுக்கு வழியை காமித்து வேறு சீக்கிரமா நீ போகலாம் என்று சொல்லுவான். Satan would always show us a shortcut and tell that you can go faster on this route. இல்லை. No. ஆண்டவரே, நான் ஒருபோதும் அந்த ருசிகரமாவோ இல்ல பசிக்காவோ நான் எல்லையை தாண்ட மாட்டேன். Lord, for none of that tasty food I will cross the boundary. நான் எல்லையிலேயே மடிந்து போனாலும் போவேனே அல்லாமல் I would die within my boundary.
நான் ஒருபோதும் கூட என்னுடைய மாம்சத்தினுடைய ஆசையை இச்சையை திருப்திப்படுத்துவதற்கு நான் எல்லையை ஒருபோதும் தாண்ட மாட்டேன். I will never cross the boundary to satisfy the lust in my flesh. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அஸ்திவாரமா இருக்கணும். This should be the foundation in the heart of a God's child. தேவன் எப்பொழுதும் பேசுவார். The Lord would always speak. அவர் பேசுகிற தேவன் அவர். The Lord is one who speaks. சாத்தான் என்னதான் தந்திரம் செய்தாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு காரியங்களை சொல்லுகிறார். Whatever scheme Satan has, God is warning us ahead of time. அங்கே வாசிக்கிறோம், இந்த நிகழ்வுல வாசிக்கிறோம், இன்னொரு நிகழ்வுல ராஜாக்களுடைய புத்தகத்துல அங்கே வாசிக்கிறோம். We read in another instance in the life of these kings. ராஜாக்களின் புத்தகம் முதல்ல நான் வாசித்த அந்த பகுதியை மறுபடியும் திருப்ப விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகத்தை 2 Kings. அங்கே வாசிக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் யார் போய் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றான்னு சொல்லி கேட்கிறோம். அது 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். In 2 Kings chapter 6 we read now the 11 verse 11. 11ஆம் வசனம். Verse 11. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 Kings chapter 6 verse 11. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவுடைய இருதயம் வந்து குழம்பி அவன் தன் ஊழியக்காரை அழைப்பித்து நம்முடையவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். Now the heart of the king of Aram was enraged over this thing, and he called his servants and said to them, will you tell me which of us is for the king of Israel? எப்படி இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை நாம் அழிக்க வேண்டும், கொள்ள வேண்டும், நான் எவ்வளவோ பிளான் பண்றேன், எவ்வளவோ திட்டங்களை நான் இடுறேன், ஆனாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானே, இதெல்லாம் எப்படின்னு அவன் கேட்கிறான். So the king of Assyria is asking, I'm making so many plans to destroy the king of Israel, but how is he able to escape? யாரோ உளவாளி இங்க இருக்கிறானா? Some spies within us. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் அந்த இஸ்ரவேலுடைய அரண்மனையில் இருக்கிற ராஜாவுக்கு போய் செய்தி சொல்றானா? Whatever we are planning is someone going and telling the king of Israel. அவன் யாருப்பா? நம்முடைய உளவாளி யாருப்பா அவன்? Who is the spy among us? அதுக்கு அவங்க சொல்றாங்க. For that they are saying. 13ஆம் வசனம். Verse 13. அப்படி நம்முடைய ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். Verse 12. One of his servants said, no, my lord, O king, but Elisha the prophet who is in Israel tells the king of Israel the word that you speak in your bedroom. ராஜாவே, இங்கிருந்து யாரும் உளவாளி போய் எல்லாம் அங்க சொல்லல. It's not king, not any spy among us who's going and telling that king. ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறான். But there is a person. அவன் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் அந்த பள்ளி அறையில ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறது என்னவோ அதை கூட கேட்டுருவான் அவன். என்ன whatever you are speaking to your wife in your bedroom, that man will be able to hear that also. அவனுக்கு அப்படி திக்குங்குது. Then he is so shocked. அப்படி ஒருத்தன் இருக்கிறான். Is there a person like that? அவன் ஆச்சரியப்படுகிறான். He is so surprised. பசுத்த ஆவியானவரும் நமக்கு அப்படி சொல்லுகிறவரா இருக்கிறார். The Holy Spirit is also someone who wants us like that. அங்க தீமை வரப்போகுது உனக்கு. Now one danger is going to come to you. ஜாக்கிரதையா இருந்துடு. Be careful. நீ அங்கே வேலை செய்யற இடங்கள்ல அந்த பெண்ணோடு தகாத பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். In that place of work where you don't speak to that woman. அந்த பையனோட பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't speak to that boy. அது சரியான எல்லை இல்ல அது. It's not in the right boundary. நீ தாண்டி போய்டுவ. You will cross into that boundary. நீ ஜாக்கிரதையா இரு. Be careful. என்றால் இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உண்டு. Even today the Holy Spirit is moving. நான் கவனமா கேட்கணும். We have to listen very carefully. அந்த இஸ்ரவேலின் ராஜா இதெல்லாம் கேக்குறான். The Israelite king is able to listen to the voice of the prophet. அங்க பார்க்கிறோம் சீரியாவுடைய இருதயம் குழம்பினது என்று வாசிக்கிறோம். We read here that the king of Syria, his heart was confused. 11 வசனத்துல வாசிக்கிறோம் அவனுடைய இருதயம் குழம்பினது என்று வாசிக்கிறோம். We read here that his heart was in enrage. சில இடத்துல இந்த வேடர்கள் வயல்வெளியில் இருக்கிற பறவை பிடிக்கிற வேடர்கள் வந்து வலையை விரித்து வைத்திருப்பார்கள். அங்க ஒரு பறவையும் கூட மாட்டாது. The hunters, they would spread the nets in so many places that they will never catch any bird. நிறைய பறவைகள் இப்படி போகும் வரும். Many birds will go here and there. இவன் எவ்வளவோ தந்திரமா கையில வைத்திருக்க பறவைகளை ஆட்டி பார்ப்பான், கத்தி பார்ப்பான். Whatever he would try to in somewhere call the birds or entice the birds. அங்க ஒரு பறவை கூட சட்டை பண்ணாது. Not one bird would even notice this. அந்த பறந்து போற அங்க பறவையில ஏதாவது ஒன்று இவனுடைய தந்திரங்களை அறிந்ததா இருந்திருக்கும். Maybe one of the birds there would have known the schemes of this hunter. ஆகையினால இவனுடைய எந்த கெஞ்சுதலுக்கும் அது ஒருபோது கூட சட்டை பண்ணாது. Because it knows the schemes, it will not even bother with that. The hunter.
அவன் 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி வரைக்கும் அவன் பார்த்து He would wait for 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 6 o'clock. எந்த ஒரு பறவையும் அதுல மாட்டாது. Not one bird would get trapped. அவன் வலையெல்லாம் சுருட்டி கொண்டு தலையை கவிழ்ந்து கொண்டு வெக்கத்தோடு அவன் போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen many times, they roll up their nets and they go with the, they're very disheartened. இந்த சிரியாவுடைய ராஜாவுடைய இருதயம் அப்படிதான். எவ்வளவோ தந்திரம் பண்றோம், எவ்வளவோ பிளான் பண்றோம், நம்முடைய பிளான் ஒண்ணு கூட ஒர்க் ஆகலையேன்னு சொல்லி அவனோட இருதயம் குழம்பி போயிருக்கு. Now the heart of the king of Syria was so much confused, he was so disheartened because none of his plans was working. நம் பிசாசம் அப்படிதான் நம்மளை குறித்து அவன் குழம்பி போகணும். Even Satan should be like, lamenting over his defeat over us. இவளுக்கு எப்படியா இருந்தாலும் வலையை விரிக்கிறேன், இவன் மாட்ட மாட்டேங்கிறாளே இல்ல இவன் மாட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் அவனோட இருதயம் குழம்பணும். So now the heart of Satan should be lamenting that I've set so many traps for this boy or this girl, they're not getting caught. நம்மளை குறித்தான சத்துருவாகிய சாத்தான் ஐயோ இவனுக்கு என்னதான் தந்திரமா நான் பிளான் பண்ணாலும் ஒண்ணு கூட நடக்கலையேன்னு சொல்லி அவன் குழம்பி போகணும். So this is what should happen in the heart of Satan, that he should be so thoroughly disheartened and lament, saying that none of my schemes is working against these people. இப்படிதான் அந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேலின் ராஜா அந்த எலிசா உடைய வார்த்தையை கேட்டதினாலே தம்முடைய ஜனங்களும் தன்னையும் அவர் பாதுகாத்துக் கொண்டான். This is how the king of Israel, when he heard the word of the prophet, he was able to preserve himself and his people. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற நாட்களில், beloved children of God, the days when we are living now, அங்கே பிசாசானவன் ஏராளமான தந்திரமான காரியங்களை செய்கிறான். Now the Satan is doing so many things in a deceptive manner. என்னுடைய மனதில் ஒரு அறையை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். I have to girden the loins of my heart. இவைகள் எனக்கு தகுதியா இராது என்று சொல்ல வேண்டும். I should say that I don't want all these things. It's not worth to have it. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். We should listen to the word of God. உதாரணமாய் நான் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show in Matthew chapter 2. அங்கே மரியாள் யோசேப்புடைய நிகழ்வு இருக்கிறது. Now here we see the instance about Mary and Joseph. இங்கே வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 13வது வசனம். We read in chapter 2 verse 13. இப்போ இயேசுவானவர் சிறு குழந்தை அங்கே பிறந்திருக்கிறார். Now Jesus Christ is born as a little child. ஏறத்தாழ அங்கே 2 வயது ஆக போகிறது. He is now nearing 2 years old. இப்பொழுது அங்கே இருக்கிற அந்த ராஜா ஹெரோது பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். Now the king of the Herod king, he is taking a decision to kill children who are below 2 years old. இப்பொழுது அந்த யோசேப்பை தேவதூதன் எச்சரிக்கிறார். Now the angel of God is warning 2ஆம் அதிகாரம் 13 father of the child. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் போன பின்பு அவர்கள் அந்த ராஜாக்கள் அங்கே இருக்கிறவர்களை பார்க்க வேணும்னு சொல்லி அந்த ஞானிகள் அவள் வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு தேவதூதன் சொல்கிறான். When the wise men had left, the angel of God is telling Joseph, அவன் சட்டம் போடுவதற்கு முன்னதாக, just before he passes the order, ஏன்னா தேவனுக்கு தெரியும் இவன் என்னதான் செய்ய போறான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். because God knows that this is what King Herod is going to do. அவர் சொல்லுகிற அந்த 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 13 he is saying like this. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஹெரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். Now when they had gone, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream and said, get up, take the child and his mother and flee to Egypt and remain there until I tell you, for Herod is going to search for the child to destroy him. உதாரணமாக காலையில 6 மணிக்கோ 7 மணிக்கோ பிளான் பண்ண போறான் ஹெரோது. For example, King Herod is going to plan around 6 or 7 in the morning. ராத்திரி ஒருவேளை 12 மணி இருக்குமோ நினைக்கிறேன், 12 மணியோ இல்ல 1 மணி இருக்குமோ நினைக்கிறேன். Maybe it was 12 midnight or 1 o'clock in that early morning. கர்த்தருடைய தூதன் அந்த ராத்திரியில சொல்றார். The angel of the Lord is telling. யோசேப்பு சொல்கிறார். He is telling Joseph in that night. பிள்ளையும் தாயையும் கூட்டிக்கொள். Now take the child and the mother. அது ஒருவேளை அந்த நடு ராத்திரி 1 மணி 2 மணியா இருக்கலாம் நினைக்கிறேன். Maybe it was midnight, 1 o'clock, 2 o'clock. அந்த பண்டம் பாத்திரம் துணிமணி எல்லாம் எடுக்கறாங்களோ எடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. I don't know whether they took any other things which they needed for the journey. அங்க மரியாளையும் அந்த குழந்தையும் அழைத்து கொண்டார்கள். But he took the child and the mother. அந்த அம்மா கேட்டிருப்பாங்க, ஏங்க நடு ராத்திரில ஏங்க எங்க போறோம்னு கேட்டிருப்பா.
The mother would have asked, why is it in the middle of the night, where are we going? இந்த குளூர்ல இந்த மாதிரியான நேரத்துல இருட்டுல இந்த புள்ளைய தூக்கி எங்க போறதுன்னு கேட்டிருப்பாங்க அந்த அம்மா. Where in this night, this cold, why are you taking this child and going? இப்ப கேள்வி கேட்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீ சீக்கிரம் கிளம்புன்னு இருப்பார் அவர். Now there is no time to ask a question and give an answer. They start. என்ன முடிவு எடுத்தாலும் என்னோட புருஷன் நல்லதா முடிவு எடுப்பார். Whatever decision my husband takes, it will be a good decision. அவர் ஒரு முட்டாள் இல்ல அவர். He is not a fool. ஏன்னா அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு மனுஷன். He is a man who can listen to the voice of God. அதனால அந்த அம்மா உடனே அந்த யோசேப்பு பின்னாடி கிளம்பிட்டாங்க. So because of that, the mother, they left immediately behind Joseph. அவங்க அந்த எல்லையை தாண்டி இருப்பாங்க. இவனுடைய இந்த இஸ்ரேலுடைய எல்லையை தாண்டி எகிப்துக்கு அந்த எல்லையை தாண்டி இருப்பாங்க. They would have just crossed into the boundary of Egypt, leaving Israel. சூரியன் உதிச்சிருக்கும். The sun would have come up. இருதயத்தில் இவனு ஒரு சட்டத்தை போட்டிருப்பான். Now King Herod would have passed a rule. 2 வயசு பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு கூட ஆண் பிள்ளை ஒண்ணு கூட இருக்க கூடாதுன்னு இருப்பான். He would have told no child should remain who is below 2 years old. எல்லாத்தையும் கொலை செய்யணும்னு இருப்பான். You kill all the children. ஆனா சட்டம் புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கிறார். The Lord is able to warn his children before the law is passed. நான் சொல்வது நீங்கள் விளங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். I think you would have understood what I am trying to say. நமக்கு தீமை செய்யணும், நம்மளை எதுக்கணும், பகைக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை எச்சரித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வல்லவர். The Lord is able to warn us before the law is passed and make us escape that trouble. இப்போ அந்த ஹெரோது பிளான் பண்ணுவதற்கு முன்பதாக, திட்டமிடுவதற்கு முன்பதாகவே யோசேப்புக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. Because before King Herod makes a plan and takes an action, the message goes to Joseph. ஆகையினால அவன் கவனமா இந்த செய்தியை கேட்டான். That is why he was very intently listening to the message of God. அந்த முதல் சரீரமாகிய இயேசு காக்கப்பட்டார். The first body of Jesus Christ that was saved. அங்கே இந்த பூமியின் நாட்கள்லாம் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டது நிமித்தம் இயேசு சுகமா இருந்தார். Because Joseph had listened to the voice of God, Jesus Christ was protected and safe. நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய சரீரமாகிய சபையில இயேசுவாகிய சபை உருவாகணுமா? In our home and in our church, should the body of Christ be formed? அந்த ஒரு யோசேப்பு இருக்கணும். There should be one Joseph. அந்த யோசேப்பு மேலிருந்து ஒரு சத்தத்தை கவனமா கேட்கணும் அவன். That Joseph should be able to listen to the voice which comes from above. அங்கே இயேசு அங்கே பத்திரமா இருந்தார். Then Jesus Christ was safe there. நாம் வாழ்ற இந்த கடைசி நாட்கள்ல, in the days, the last days in which we are living, எரோதுக்களும் பிலாத்துக்களும் அங்க அந்நிய நாட்டு படைகளும் சூழ்ந்திருக்கிறது. The kings Herod and Pilate and the foreign armies, it's surrounding us, கொல்லவும் அழிக்கவும், to kill and to destroy. ஆனாலும் தலையில ஒரு முடி கூட தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. But not one hair will fall without the permission of God. நான் மட்டும் அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அந்த எல்லையில அடங்கி இருப்பேன். ஆனால் if only I will listen to the voice of the Lord and remain within that boundary. ஏனென்றால் தேவன் எனக்கு காவலாளியா இருக்கிறார். Because God is there, he is my protector. நம்மை சுற்றி அவர் அக்கினி மதலா இருக்கிறார். He is like a wall of fire surrounding us. அங்க ஒன்றும் செய்ய முடியாது. Nothing can happen to us. எலியாவுடைய அந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தில் இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. There is one more instance in the same book of Kings, 2 Kings. அங்கே ஒரு ராஜா அந்த எலிசாவை பிடிப்பதற்கு அவன் முற்படுவான். There is another king who is trying to capture this king Elisha, prophet Elisha. அவனோட வேலைக்காரன் பயந்து நடுங்கி ராஜாட்ட வந்து எலிசா இடத்தில் வந்து சொல்லுவான். But then the servant of Elisha will come and tell him. நாம் அந்த நிகழ்வை பார்ப்போம். We will see that instance. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 2 Kings. அங்கே வாசிக்கிற இதே அதிகாரம், இதே same chapter. அந்த 6ஆம் அதிகாரம் chapter 6. அங்க இந்த செய்தியெல்லாம் சொன்னது நிமித்தம் அந்த ராஜா இவனை எப்படியாவது பிடிக்க வேணும்னு சொல்லி முற்படுகிறான். அந்த சீரியா ராஜா, now the king of Syria, he is wanting to capture Elisha. அவன் ஆட்களை அனுப்புகிறான். He sends his people. இப்போ அந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் காலை நேரத்தில் அந்த கால நேரத்தில் போய் அந்த தெருவுக்கு போறான். Now the servant of the prophet Elisha is going out in the morning into the street.
அங்க குதிரைகளும் குதிரையுடைய ரதங்களும் அங்க சுற்றி திரிந்துகிட்டு இருக்கிறது. Now he can see the enemies' chariots, circling the city. இந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் இதெல்லாம் பார்க்கறான். The servant of the prophet, he is looking at all these things. அவன் தன்னுடைய எஜமான்ட்ட வந்து சொல்றான். He comes to his master and says him, 15வது வசனம், verse 15, தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்றான். Now when the attendant of the man of God had risen early and gone out, behold, an army with horses and chariots was circling the city. And the servant said to him, alas, my master, what shall we do? அந்த தைரியமுடைய தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். அவர், So this bold, the prophet of man of God, ஆண்டவரே, என்னை சுற்றி எவ்வளவு நீங்க காவல் வச்சிருக்கீங்க, how much of protection you have kept surrounding me. உங்களுடைய பாதுகாப்புலயும் அரவணைப்புலயும் நான் இருக்கிறேன். I am, residing in that comfort and in that security you have placed over me. தயவு செய்து என்னுடைய வேலைக்காரன், எனக்கு இருக்கிற பாதுகாப்பை என்னுடைய வேலைக்காரன் கொஞ்சம் பார்க்க முடிய நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்கறான். So he is asking God, let my servant also see the comfort and the security which you have kept around me. அவனுடைய கண்ணை கொஞ்சம் திறந்துருங்க. Please open his eyes. 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். Verse 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். So he answered, do not fear, for those who are with us are more than those who are with them. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணினான். Then Elisha prayed and said, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். O Lord, I pray, open his eyes that he may see. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். And the Lord opened the servant's eyes and he saw. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலைகளில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். And behold, the mountain was full of horses and chariots of fire all around Elisha. அவன் பார்த்தான், ஏதோ தன்னந்தனியா ஏதோ பரதேசி போல ஏதோ இருக்கிறான்னு நான் நினைச்சேன். என்னுடைய எஜமானுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறத நான் இப்பதான் அறிஞ்சேன்னு அவன் உணர்ந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். I believe that the servant would have thought, I was thinking my master is all alone, but so much of security is God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் தள்ளுப்பட்டவர்களும் கேப்பாரற்றவர்களுமா இருக்கலாம். Maybe you are also a person who is cast aside, kept aside, and maybe nobody is with you. ஆனால் உங்களை சுத்தி ஒரு பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. But surrounding you there is a very strong protection for you. தேவன் அந்த பாதுகாப்பை திறக்காத பட்சத்தில் ஒருத்தன் உள்ளே வர முடியாது. When the Lord does not open that hedge, no one can enter. ஏனென்றால் தேவன் அரணான கோட்டையை உன்னை சுற்றிலும் பாதுகாவலரா இருக்கிறார். Because God himself is a very strong tower who is protecting you. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனமும் இருக்கிறது. There is another verse in the Old Testament. உன்னை சுற்றி அக்கினிமயமான மதலாய் இருக்கிறார்னு சொல்லி இன்னொரு வசனம் இருக்கிறது. It says here that God is like a wall of fire around you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, அந்த எல்லைக்குள்ளே நான் இருந்தறணும். let us remain within that boundary. நான் ஒருபோதும் தாண்ட கூடாது. Let us not cross over that boundary. அங்கே பிசாசு ஆயத்தமுடையவனா இருக்கான். Here Satan is very ready to பிடிப்பதற்கு, to catch you. நான் ஜாக்கிரதையா இருக்கணும். Let's be very careful. என்னுடைய எல்லையை நான் அறிந்திருக்கணும். I should know my boundary. ஒருபோதும் மற்றவர்களை நான் ஈக்குவல் பண்ணி பார்க்க கூடாது. I should not compare myself with anyone. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. I should never compare myself with anyone. அப்படி பாப்பேனா மதினா முட்டாளாய் நான் போய்டுவேன். If I compare myself, then I'll be a fool. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I want to show one more verse to you. அங்கே அப்போஸ்தலரின் புத்தகம், the Acts of Apostles, 17வது அதிகாரம், chapter 17. அப்போஸ்தலர் புத்தகம் 17ல Acts chapter 17. அங்க வாசிக்கிறோம். We read here 26வது வசனம் 27வது வசனம். Verse 26 and 27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவள் குடியிருப்பின் எல்லையும் அவர் முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். And he made from one man every nation of mankind to live on all the face of the earth, having determined their appointed times and the boundaries of their habitation. நான் எந்த காலத்துல பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், என்ன வருமானம் இருக்கணும், எல்லாமே அவர் முன்னாடி தீர்மானிக்கப்பட்டார். He has already purposed in which time I should be born, in which place I should be born, and what should be my salary. நான் எவ்வளவு கட்டையா இருக்கணும், எவ்வளவு நட்டையா இருக்கணும், என்ன கலரா இருக்கணும், எல்லாமே அவர் தீர்மானித்திருக்கிறார். He already planned what should be my height and what should be my complexion. உங்களுக்கு இதை கேட்பதற்கு ஆச்சரியமா இருக்கா? Are you surprised to hear this? சில பேருடைய முகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகா இல்ல. Some people's face, it's not so beautiful to look at. சில பேருடைய முகம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு வெள்ளை தோலும் அழகா இருக்கு. Some people's face is white, and it's attractive. என் இருதயத்தில் ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே. In my heart, oh, I am not like them.
அருமையான சகோதரனே சகோதரியே, beloved brother and sister, அழகு வஞ்சனை உள்ளது. beauty is vain. கர்த்தருக்கு பயப்படுற பயமே உயர்ந்தது. The fear of the Lord, that is to be praised. நல்ல கலரும் வாட்டஞ்சாட்டமா இருக்கிறவர் உண்டு. There is someone who is handsome and tall. இருதயத்தில் அகங்காரம் வானம் உண்டு. In his heart there is so much of pride and arrogance. வேதத்தில் அழகான இருந்த சில மனுஷர்கள்லாம் உண்டு. In the Bible there are some people who are very handsome. அகங்காரம் ஆணவக்காரர்களாய் போனது உண்டு. They also became proud and arrogant in their heart. உதாரணமே அப்சலோம். For example, Absalom. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது உச்சந்தலத்தோட உள்ளங்கால் வரைக்கும் குறையே இல்லாதவன்னு சொல்லுது. It says that from the head to the foot he was one without any blemish. ஆனா அவருடைய நிலைமை மிக கேடுகெட்டதாய் முடிந்தது. But the way his life ended was so horrible. ஆகையினால் காலங்களையும் எல்லைகளையும் குடியிருப்பு நிலையும் தேவன் தான் முன்குறித்திருக்கிறார். That is because God has appointed the time. ஆனா நான் ஒருபோதும் அவன மாதிரி இல்லையே இவள மாதிரி இல்லையே என்ன வேண்டாம். So let us never think that I am not like this person or that person. அப்படினாக்க அவரை நம்ம குறை சொல்றதா இருக்கும். That case then it will be like me complaining against him. ஆண்டவரே என்னுடைய கலர் என்னுடைய நேரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய பின்னணி என்னுடைய ஜாதி எந்த நாட்டுல பிறக்கணும் எல்லாமே நீ முன்னாடி எல்லாம் தீர்மானிச்சிருக்கீங்க. Lord, you have appointed before time where I should be born, in which family, what caste, and everything you have determined. ஆனா எல்லாத்துக்கும் நன்றி. I am grateful to you for all of them. நான் ஒருபோது கூட அவன மாதிரி அவள மாதிரி இருக்கணும் நான் என்னவே மாட்டேன் ஆண்டவரே. I will never think that I should be like that person or this person. ஆண்டவரே நான் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. Lord, I am so thankful to you for the place you have kept me. ஒருபோதும் நான் எல்லை விட்டு ஒருபோதும் தாண்ட மாட்டேன் ஆண்டவரே. Lord, at no time should I cross that boundary. நான் சந்தோஷமா இருப்பேன். I will be happy. உம்மை மகிமைப்படுத்துவேன். I will glorify you. என்னுடைய வருமானம் என்னுடைய கலர் நேரம் என்னுடைய பிறப்பிடம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. For my salary, for my birth, for everything I am so happy, thankful to you. ஒருபோது கூட என்னுடைய இருதயத்துல எல்லையை தாண்ட மாட்டேன். In not one time will I cross in my heart the boundary you set for me. வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளதா இருப்போம். I would always let us be grateful to the Lord all the days of our life. நம்மள கொடுத்தான காரியத்தை தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கணும். The Lord should be able to fulfill the purpose which he has for us in our life. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் பூரணமா செய்து முடிக்க அனுகிரகம் செய்வாராக. May the Lord help in fulfilling his will in our lives all the time. Amen. Amen.